திருமணங்களும் தமிழக மாவட்டங்களும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 56 விழுக்காடு குழந்தை திருமணங்கள் நடந்தேறியுள்ளன. இந்த பட்டியலில் ஈரோடு மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் முதலிடம். தகவல் தொழில்நுட்பங்களும் விஞ்ஞானமும் பட்டறிவும் வளர்ந்து வருகிற இதே காலகட்டத்தில்தான் குழந்தை திருமணங்களின் விழுக்காடு அதிகரித்துள்ளது. தரவுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மட்டும் 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட இந்த காலத்தில் ஆச்சரியமூட்டும் வகையில் 50க்கும் மேற்பட்ட விழுக்காடு குழந்தை திருமணங்கள் அதிகரித்துள்ளன. 2024 ஜனவரி முதல் நவம்பர் வரை கடந்த இந்த 11 மாதங்களில் மட்டும் 1240 திருமணங்கள் நிகழ்ந்துள்ளன. பதிவேடுகளின் தரவுகளின்படி அதிகாரிகள் சொல்வது என்னவென்றால், குழந்தை திருமணங்களை புகாரின் அடிப்படையில் நடந்து முடிந்த திருமணங்களின் விழுக்காடு 56. 2022 முதல் புகாரின் அடிப்படையில் நிறுத்தப்பட்ட திருமணங்கள் மொத்தம் 3049. இது 70.2 விழுக்காடு ஆகும். மேலும் தாமதமாக கிடைத்த புகார் மற்றும் தடுத்து நிறுத்த முடியாத திருமணங்களின் எண்ணிக்கை 3544. பெண் கல்வி தடைபட்டு விடக்கூடாது என்கிற நோக்கிலும் மாணவிகளின் உயர்கல்வி, எதிர்காலம், சமூகத்தின் வளர்ச்சி இவைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு அறிமுகப்படுத்திய புதுமை பெண் திட்டம் தொடங்கிய பிற்பாடுதான் இந்த பிற்போக்கான குழந்தை திருமணங்கள் அதிகரித்துள்ளன என்பதை கண்டு அதிகாரிகளும் சமூக ஆர்வலர்களும் குழப்பத்தில் உள்ளனர். இந்த 2024ஆம் ஆண்டு மட்டும் 150 திருமணங்கள் ஈரோட்டிலும், அதனைத் தொடர்ந்து 133 திருமணங்கள் திருநெல்வேலியிலும் நிகழ்ந்துள்ளது. இந்த 2 மாவட்டங்களும் கடந்த ஆண்டை விட ஒப்பீட்டளவில் 3 மடங்கு குழந்தை திருமணங்களை அதிகரித்துள்ளது என்பது அதிர்ச்சியூட்டும் தகவல்தான். குழந்தை திருமணங்களானது கல்வி அறிவற்ற, பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கியுள்ள குடும்பங்களில் நிகழ்வதுவாகும். தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களே இந்த பட்டியலில் முதல் 6 இடங்களை பிடிக்கின்றன. இந்த ஆண்டில் கோயம்புத்தூர், நாமக்கல், திருப்பூர், தர்மபுரி, சேலம் மற்றும் ஈரோடு ஆகியவைகளும் அடங்கும். முதல் 10 மாவட்டங்களில் பெரம்பலூர், திண்டுக்கல், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்கள் 50 விழுக்காட்டுக்கும் மேல் குழந்தை திருமணங்களை பதிவு செய்துள்ளன. அரசு ஆவணங்களின்படி அதிகாரிகள் முதல் ஆய்வறிக்கை செய்ய தவறிய, மேலும் தாமதமாக கிடைத்த தகவலின்படி தடுத்து நிறுத்த முடியாத திருமணங்கள் ஏராளம். இந்த திருமணங்கள் பொருளாதார நெருக்கடி, சாதிய அழுத்தங்கள், குறைந்த விழிப்புணர்வின் காரணங்களால் நிகழ்ந்திருக்கின்றன என சமூக ஆர்வலர்கள் பெரிதும் வருந்துகிறார்கள். மேலும் இந்த 2021ஆம் ஆண்டின் இறுதியில் தமிழக அரசு மாநில குழு ஒன்றை நியமித்ததோடு மட்டுமல்லாமல் ஸ்டேட் ஆக்ஷன் அண்ட் பிளான் ஸ்ட்ராட்டஜியையும் குழந்தை திருமண தடை சட்ட விதிமுறைகளையும் வகுத்தது. இருப்பினும் அவைகள் இன்னும் முறையாக வரையறுக்கப்படாதது அரசு திட்டத்தின் பின்னடைவே ஆகும். பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளான குடும்பங்களில் உள்ள பெண் மாணவிகள் இவ்வகையான திருமணங்களில் பலியாவது மிகுந்த வேதனை. இத்தகைய திருமணங்கள் நடக்கிறது என்பதே திருமணமான மாணவிகள் மகப்பேறு மருத்துவமனைக்கு வரும்பொழுதுதான் தெரிய வருகின்றன என குழந்தைகள் நலத்திட்ட குழு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் இத்தகைய விவகாரங்களில் காவல்துறை இன்னும் சற்று முனைப்போடு தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் குழந்தை திருமணத்திற்கு எதிரான விழிப்புணர்வு கூட்டங்களை அதிகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகின்றனர். அனைத்து குழந்தை திருமணங்களையும் முதல் ஆய்வு அறிக்கையான FIRகளை அரசு முறையாக பதிவு செய்ய வேண்டும் என ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ள நிலையில் குழந்தை திருமண தடுப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட வேண்டும் என குழந்தைகள் உரிமை மீட்பு ஆர்வலர் மற்றும் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் புவான் ரிபு வெகுகாலமாக வலியுறுத்தி வருகிறார். அவரை தொடர்ந்து குழந்தைகள் நல ஆர்வலர் திரு தேவநேயன் அவர்களும் தமிழக அரசு எந்த காரணிகளின் அடிப்படையில் இந்த திருமணங்கள் நடைபெறுகின்றன என்பதை கண்டறிந்து அதனை தடுப்பதற்கான தனி நிதி திட்டம் செய்து அதற்கான நிதி பங்கீட்டையும் ஒதுக்கி கிராமப்புற மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தை வலுவிக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டார்.
இந்த ஆண்டு நவம்பர் வரை 1640 குழந்தை திருமணங்களும் 150 திருமணங்கள் ஈரோடு மாவட்டத்திலும் நிகழ்ந்துள்ளது. வளர்ந்து வரும் ஒரு மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்தில் உள்ள மக்களுக்கும் அவர்களின் எதிர்கால சந்ததியினருக்கும் இது உகந்தது அல்ல என்ற வருத்தத்தோடு இந்த செய்தி நிறைவடைகிறது. செய்திகளுக்காக விஜய்வேல் முருகன். மேலும் செய்திகளுக்கு ஊடகத்தினை பின்தொடரவும்.